சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த பரலோக பிதாவே, ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் இயேசுவை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமீன். சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் உரைத்த தம்முடைய வார்த்தைகளை தான் நாம் வாசிக்க கேட்டோம். சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று குறிப்பிட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, தேவன் தம்முடைய ஜனங்களின் மத்தியிலே வாசம் பண்ணும்படியாக விரும்புகிறார். அப்படி தேவன் நம் நடுவே வந்து வாசம் பண்ணும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்றால், கம்பீரித்து பாட வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் தம்முடைய ஜனங்களின் நடுவிலே வந்து வாசம் பண்ணும்போது தம்முடைய ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார் என்றால், அவரை துதித்து பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தம்முடைய ஜனங்களின் மத்தியிலே வாசம் பண்ணும்போது அந்த இடம் எப்படி காணப்படும் என்றால், சத்திய நகரம் என்று அழைக்கப்படுவதற்கு ஏதுவாக காணப்படும். அந்த இடம் பரிசுத்த பர்வதம் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக அமையும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் சொல்லுகிறார், நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று படிக்கிறோம். அப்படியானால் தேவன் தம்முடைய ஜனங்களின் மத்தியிலே வாசம் பண்ணும்போது அவர் வாசம் பண்ணுகிற இடம் சத்திய நகரம் என்றும் அவர் வாசம் பண்ணுகிற இடம் பரிசுத்த பர்வதம் என்றும் சொல்லப்படுவதற்கு ஏதுவாக ஆசீர்வதிக்கப்பட்டதாக அமையும். எத்தனை பேர் அப்படி எங்களுடைய இடம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏதுவாக அழைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் வந்து தம்முடைய ஜனங்களின் மத்தியிலே வாசம் பண்ணும்போது அப்படிப்பட்ட ஒரு மறுரூபமாகுதல் உண்டாயிருக்கும். தேவன் தம்முடைய ஜனங்களின் மத்தியிலே வாசம் பண்ணும்போது அவர் செய்கிற ஒரு மகத்துவமான காரியம் என்னவென்றால், தம்முடைய ஜனங்களை கைவிடாமல் காக்கிற தேவனாக இருப்பார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்கிறார். தெய்வ ஜனமே, இது எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட வசனமாக இருந்தாலும் புதிய ஏற்பாட்டின் சபைக்கும் இந்த வாக்குத்தத்தம் பொருந்தக்கூடியதாகவே இருக்கிறது. நாம் ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறோம். தேவன் நம் நடுவிலே வந்து வாசம் பண்ணும்போது அவர் நம்மை கைவிடாதிருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவர்கள். காரணம் என்னவென்றால், கர்த்தருடைய கரம் நம் மீது இருக்கிறது. ஆகவே அவர் நம்மை தாங்குகிறார், ஏந்துகிறார், சுமக்கிறார், எல்லா ஆபத்துகளுக்கும் தப்புவிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே படிக்கிறோம். 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தேவன் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொல்லுகிறார். அப்படி வானம் தனது சிங்காசனமாக காணப்படும்படியாக வானாதி வானங்களுக்கு மேலாக வாசம் பண்ணுகிற பரலோக தேவன் என்ன செய்கிறார் என்றால், தம்முடைய அநாதி சிநேகத்து நிமித்தமாக தம்முடைய ஜனங்களின் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறார். அப்படி அவர் தம்முடைய ஜனங்களின் மத்தியிலே வாசம் பண்ணும்படியாக கடந்து வரும்போது
அவரை துதித்து கம்பீரித்து பாட வேண்டும் என்று விருப்பமுடையவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அவர் சொல்லுகிறார், சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மையுள்ளவராக காணப்பட்டு தம்முடைய ஜனங்களோடு சேர்ந்து உலாவி வரக்கூடிய தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே வானாதி வானங்களுக்கு மேலாக சிங்காசனத்திலே வீற்றிருக்கக்கூடிய தேவன் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமோடும் ஏவாளோடும் பேசும்படியாக குளிர்ச்சியான வேளையிலே அவர்களோடு உலாவி வரக்கூடியவராக இருந்தார். என்றால் என்றைக்கு மனிதன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனானோ அந்த ஐக்கியத்திலே ஒரு பிரிவினை உண்டானது. ஆனால் மறுபடியுமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த உறவாடுதல், அந்த ஐக்கியம், அந்த தேவனுடைய சத்தம் கேட்கக்கூடிய பாக்கியம் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும்படியாக பிரிவினையை நீக்குகிறார். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை தியாக மரணத்தின் மூலமாக, கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தியாக பலியாக ஒப்பு கொடுத்ததின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மனிதர்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த பாவங்களையெல்லாம் நீக்கி சுத்திகரித்து, கீழ்ப்படியாமை என்கிற பாவங்களையெல்லாம் நீக்கி சுத்திகரித்து மறுபடியும் தம்மோடு பரலோக தேவன் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி ஐக்கியப்படுத்தி அவர்களோடு உறவாடக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே சொல்லுகிறார், சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் எல்லாரும் விரும்ப வேண்டும், கர்த்தாவே நீர் எங்கள் மத்தியிலே வந்து வாசம் பண்ண வேண்டும், அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக, வாஞ்சையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திற்கு வரும்போது, இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டிற்குள் வந்து வாசம் பண்ணின போது உண்டான ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து நாம் படிக்கிறோம். அந்த வீடு யாருடையது என்றால் சகேயு என்கிற மனிதனுடைய வீடாக காணப்பட்டது. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும் போது, அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் என்று படிக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்திலே ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் என்று படிக்கிறோம். அவன் குள்ளனாய் இருந்தபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காண முடியாது என்பதை அறிந்து அவர் போகும் வழியில் சகேயு என்ன செய்கிறான் என்றால், இயேசுவை பார்க்கும்படியாக ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். தெய்வ பிள்ளையே, மனிதனுடைய வாஞ்சையை அறிந்து கொள்கிற தேவன் சகேயுனுடைய இருதயத்தில் இருந்த வாஞ்சையையும் அறியக்கூடியவராக காணப்பட்டார். தம்மை காணும்படியாக விரும்புகிற ஒரு மனிதன் இருப்பதை மெய்யாகவே அறிந்து கொண்ட இயேசு சகேயு இருந்த இடத்தில் வந்தபோது சரியாக அண்ணார்ந்து பார்த்து சகேயுவை காண்கிறார். பின்பு சொல்கிறார், சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்கிறார். தெய்வ ஜனமே, சகேயு சீக்கிரமாக இறங்கி வருகிறார், சந்தோஷப்படுகிறார், இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு போகிறார். ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுக்கிறார்கள். சகேயு ஒரு பாவியான மனுஷன், அந்த பாவியான மனுஷனுடைய வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து செல்கிறாரே என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சகேயு இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு செல்கிற வேளையிலே தானே மனம் திரும்புகிறான். அவன் கர்த்தரை நோக்கி சொல்கிற காரியம் என்ன? ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்வதை நாம் படிக்கிறோம். இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்லக்கூடிய வழியிலே தானே சகேயு மனம் திரும்புகிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து
சகையனுடைய வீட்டிற்குள் பிரவேசிக்கும் போது சொல்கிறார், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவாரே ஆனால் உங்களுக்கு முதலாவது கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம். மெய்யான மனம் திரும்புதல் உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு உண்டாயிருக்கும். இயேசுவை உங்களுடைய வீட்டிலே அழைப்பீர்களானால் மெய்யான மனம் திரும்புதல் உங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படும். 9ஆம் வசனத்திலே படிக்கிறோம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். தெய்வ ஜனமே, அப்படியானால் இந்த காலை வேளையிலேயும் இன்னும் மனம் திரும்பாமல் மெய்யான ரட்சிப்பை அடையாமல் ஜீவிக்கிற ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை கேட்கும் போது அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை உங்கள் வாழ்க்கையின் மையத்திலே கொண்டு வர வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாக வேண்டும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அப்படி நீங்கள் அறிந்து, கர்த்தாவே உம்மை காணும்படியாக வாஞ்சிக்கிறேன், உம்மை அறிந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன், நீர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணும் என்று சொல்லி ஒரு அழைப்பை கொடுப்பீர்களானால், உங்கள் உள்ளத்தை இயேசுவுக்கு கொடுப்பீர்களானால், அவர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாகி மெய்யாக நொறுங்குண்ட இருதயத்தோடு மனம் திரும்புகிறவர்களுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியவராயிருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பு என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? ரட்சிப்பு என்றால் அர்த்தம் என்ன? எபிரேய மொழியிலே ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு அர்த்தம் வெளியே வருதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்திலிருந்து வெளியே வருதல், சாபங்களிலிருந்து வெளியே வருதல், பொல்லாத சிறையிருப்புகளிலிருந்து வெளியே வருதல், வியாதி பலவீனங்களிலிருந்து வெளியே வருதல், பிசாசின் இருளின் ஆதிக்கத்திலிருந்து வெளியே வருதல், கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருதல், இவைகளெல்லாம் ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு அர்த்தமாக காணப்படுகிறது. இந்த காலை வேளையிலேயும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். என்னென்ன காரியங்களிலே நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள்? என்னென்ன காரியங்களிலே நீங்கள் அடிமைப்பட்டிருக்கிறீர்கள்? என்னென்ன காரியங்களிலே நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? என்னென்ன தவறான காரியங்களினாலே உங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை இழந்திருக்கிறீர்கள்? என்னென்ன தவறான காரியங்களினாலே உங்கள் குடும்பத்திலே தெய்வீக சந்தோஷத்தை இழந்திருக்கிறீர்கள் என்பதை ஆராய்ந்து பார்த்து, தேவனே நீர் எங்கள் மத்தியிலே வந்து வாசம் பண்ணும், உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும், உம்முடைய சமூகம் எங்கள் மத்தியில் இருப்பதாக என்று சொல்லி நீங்கள் இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையிலே வரவழைப்பீர்களானால் மெய்யான சுத்திகரிப்பு உங்கள் குடும்பத்திலே உண்டாயிருக்கும், மெய்யான பரிசுத்தம் உங்கள் ஜீவியத்திலே உண்டாயிருக்கும், மெய்யான தெய்வீக இளைப்பாறுதல் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும். எல்லா தவறான காரியங்களும் உங்கள் ஜீவியத்திலிருந்து அகன்று போயிருந்திருக்கும். நீங்களோ ஒரு பெரிய தெய்வீக விடுதலையோடு ஜீவிக்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சகையனுடைய வீட்டிற்குள் பிரவேசித்த போது இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்றால், அந்த வாக்குத்தத்தம் உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்திலேயும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலேயும் நிறைவேறினதாக காணப்பட்டிருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையை சந்தோஷமும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரக்கூடியவராக இயேசு கிறிஸ்து காணப்படுவார். சில நாட்கள் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே சுத்திகரிப்பின் வேலையை செய்யும் போது அது கடினமாக தோன்றக்கூடியதாய் இருக்கலாம். ஆனால் தெய்வ பிள்ளையே, மெய்யாகவே தேவன் தம்முடைய கிரியைகளை நிறைவேற்றும் போது உங்கள் வாழ்க்கை மனிதர்களால் கொடுக்க முடியாத பரலோக சந்தோஷம் நிறைந்த, சமாதானம் நிறைந்த ஜீவியமாக காணப்பட்டிருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையை, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திற்கு கடந்து வரும்போது இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவியத்தின் மத்தியிலே கடந்து வரும்போது எவ்விதமான ஆசீர்வாதம் உண்டாகும் என்பதை குறித்து நாம் படிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க ஆரம்பிக்கும் போது அங்கே நாம் 2 சீடர்களை குறித்து படிக்கிறோம். அந்த 2 பேர் எருசலேமிலிருந்து
7 அல்லது 8 மைல் தூரமாக காணப்படுகிற எம்மாவு என்கிற கிராமத்தை நோக்கி நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அது எப்படிப்பட்ட நாட்களாய் இருந்ததென்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பின்பு அவர் உயிர்த்தெழுந்த நாட்களாக காணப்பட்டது. நாம் அறிவோம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் அளவும் பூமியிலே அநேகருக்கு தம்மை தரிசனமாக வெளிப்படுத்தி காண்பித்து பின்பு பரலோகத்திற்கு ஏறி சென்றார். சில வாக்குத்தத்தங்களையும் கொடுத்து பரலோகத்திற்கு ஏறி சென்றார் என்பதை நாம் அறிவோம். அப்படியாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் அளவும் இந்த பூமியிலே அநேகருக்கு தரிசனமாகி தம்மை காண்பித்தார் என்றால், அதிலே ஒரு சம்பவத்தை குறித்துதான் நாம் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். எருசலேமிலிருந்து எம்மாவு என்கிற கிராமத்தை நோக்கி ஒரு 8 மைல் தொலைவிலே தூரத்திலே காணப்படுகிற எம்மாவு என்கிற கிராமத்தை நோக்கி 2 சீடர்கள் அவர்கள் நடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்கிறார் என்றால், அவர்களோடு கூட சேர்ந்து நடக்கக்கூடியவராக காணப்படுகிறார். ஆனால் இந்த 2 சீடர்களுக்கும் தம்மோடு இணைந்து நடக்கக்கூடிய ஒருவர் இயேசு என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களுடைய புத்தியிலே அவர்கள் மந்த இருதயம் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். ஆகவே அந்த 2 சீடர்களும் புத்தியிலே மந்த இருதயம் உள்ளவர்களாக இருந்தபடியினால் தங்களோடு இணைந்து நடக்கிறவர் இயேசு என்பதை அறியாதிருந்த நிலையிலே இயேசுவோடு அவர்கள் சம்பாஷித்து பேசிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறார்கள். தெய்வ ஜனமே, என்ன சம்பவிக்கிறது? 8 மைல் தூரம் சம்பாஷித்து கொண்டே போய்கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய கிராமத்தை அடைகிறார்கள். எம்மாவு என்கிற கிராமத்தை அடைகிறார்கள். அந்த வேளையிலே அந்த 2 சீடர்களும் இயேசுவை நோக்கி வேண்டிக் கொண்டார்கள். தங்களுடைய வீட்டிற்குள் வந்து தங்கி இருக்கும்படியாக வேண்டிக் கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து தன்னை அழைக்கிறவர்களுடைய வீட்டிற்குள் பிரவேசிக்கிறார். அதை தான் நாம் 29ஆம் வசனத்திலேயும் 30ஆம் வசனத்திலேயும் படிக்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார் என்று படிக்கிறோம். தெய்வ ஜனமே, இயேசு கிறிஸ்து அந்த எம்மாவு சீடர்களுடைய வீட்டிற்குள் பிரவேசித்த போது என்ன செய்கிறார் என்றால், அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார் என்று படிக்கிறோம். அப்பொழுது ஒரு காரியம் நிகழ்கிறது. அது என்னவென்றால், மந்த புத்தியுள்ளவர்களாக காணப்பட்ட எம்மாவு சீடர்களுடைய இருதய கண்கள் திறக்கப்பட்டது. உள்ளான மனிதனிலே காணப்படுகிற உள்ளான ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட போது அவர்கள் அவரை இயேசு என்று அறிந்தார்கள். உடனே இயேசு மறைந்து போனார் என்று படிக்கிறோம். அந்த எம்மாவு சீடர்கள் ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டது என்ன? வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று அந்த எம்மாவு சீடர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டார்கள். தெய்வ பிள்ளையே, இதிலிருந்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? தேவன் நம் நடுவே வாசம் பண்ணி கொண்டிருப்பாரேயானால் நம்முடைய மனது மந்த புத்தியுடையதாக காணப்படாது. நம்முடைய இருதயமானது அறியாமையினாலே அந்தகாரப்பட்டு இருளடைந்து காணப்படாது. இயேசு கிறிஸ்து நம்மத்திலே வாசம் பண்ணி கொண்டிருப்பாரேயானால் நம்முடைய உள்ளத்தின் கண்கள், நம்முடைய ஆவிக்குரிய கண்கள், நம்முடைய விசுவாச கண்கள் திறக்கப்பட்டதாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் மெய்யான தேவனை குறித்து அறிகிறவர்களாய் இருப்போம். பரலோக ராஜ்யத்தை குறித்த தரிசனங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருப்போம். இந்த காலை வேளையிலே விரும்புங்கள், இயேசுவே, எங்களுடைய புறம்பான கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளக்கூடிய மெய்யான தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்மை எங்களுடைய வாழ்க்கையிலே வரவேற்கிறோம். உம்மை எங்களுடைய ஜீவியத்தின் நடுவிலே வாசம் பண்ணும்படியாக ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய விசுவாச கண்களை திறந்தருளும், எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்களானால் நீங்கள் அறியாததும்
உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை, பரலோகத்தின் தரிசனங்களை நீங்கள் காணும்படியாக உங்கள் இருதயம் கொழுந்துவிட்டு எரியக்கூடிய ஆவிக்குரிய அனலுள்ள ஜீவியம் செய்கிறவர்களாக காணப்படும்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த உள்ளான ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் இருந்தபோது எவ்விதமான மந்த இருளடைந்த நிலை உங்கள் இருதயத்திலே காணப்பட்டதோ அந்த நிலவரத்திலெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருந்திருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் திறக்கக்கூடிய வல்லமை உள்ள தேவனாக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை படிப்பீர்கள் என்றால், எகிப்திலிருந்து தேவன் தம்முடைய தாசனாகிய மோசையின் மூலமாக அடிமைப்பட்டிருந்த எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி அவர்களுக்கென்று தேவன் கொடுத்த சுதந்திரமாகிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நேராக தேவன் வழி நடத்தி கொண்டே வருகிறார். அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்தெல்லாம் விடுதலையாகும்படியாக தேவன் மோசையின் மூலமாக வழி நடத்தி கொண்டே வருகிறார். அவர்கள் முன்னோக்கி செல்வதற்கு முடியாதபடி அவர்களுக்கு எதிராக சிவந்த சமுத்திரம் காணப்பட்டது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? திறக்கிற வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். அவர் என்ன செய்தார் என்றால், முன்னோக்கி பிரயாணப்பட முடியாதபடி சிவந்த சமுத்திரம் காணப்பட்ட வேளையிலே கர்த்தர் என்ன செய்தார் என்றால், ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அவர் செய்த அற்புதம் என்ன? வழியில்லாத இடத்திலே ஒரு அற்புதத்தை செய்து சிவந்த சமுத்திரத்தின் மத்தியிலே ஒரு வழியை உண்டாக்கினார். அவர் ஒரு புதிய வழியை உண்டாக்கினபடியால் அந்த பாதையிலே எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னோக்கி நடந்து சென்றார்கள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணும் போது அவர் வழியை உருவாக்கக்கூடியவராய் இருக்கிறார். வழியை திறக்கிறவராக காணப்படுகிறார். அடைபட்டிருக்கிறதை போல காணப்படுகிற இடத்திலே ஒரு வழியை உருவாக்கக்கூடியவராக, வழியை திறக்கிறவராக காணப்படுகிறார். எம்மாவு சீடர்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தவர், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்திலே வழியை திறந்தவர். தெய்வ பிள்ளையே, நம் மத்தியிலே வாசம் பண்ணும் போது அற்புதங்களை செய்யக்கூடிய தேவனாய் இருப்பார். கர்த்தாவே, நாங்கள் விசுவாச வாழ்க்கையிலே முன்னோக்கி செல்லும்படியாக எங்களுக்கு வழி இல்லையே, தடைகள் காணப்படுகிறதே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணும் போது நீங்கள் அறியாத விதத்தில் வழியை திறந்து உங்களை விசுவாச வாழ்க்கை பிரயாணத்திலே முன்னோக்கி செல்லும்படியாக ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாய் இருப்பார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிப்பீர்கள் என்றால், தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெறும்படியாக யோவான் ஸ்நானகனிடத்தில் கடந்து செல்கிறார். அது தேவனுடைய சித்தமாக காணப்பட்டது. யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், நீர் என்னிடத்தில் வந்து ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவேனும் நான் பாத்திரன் அல்ல என்று குறிப்பிடுகிறார். உம்முடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்ப்பதற்கும் பாத்திரன் அல்ல என்று குறிப்பிடுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனிடத்தில் சொன்ன காரியம் என்ன? இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா தேவனுடைய நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்படியாக தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிற காரியமாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். என்ன சம்பவித்தது? திறக்கப்பட்டது, வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார், இயேசு கிறிஸ்துவின் மீது வந்து அமர்ந்தார் என்று படிக்கிறோம். நீங்களும் கூட, தேவனே, உம்முடைய நீதியின் வசனங்களுக்கு நான் கீழ்ப்படிய என்னுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுக்கிறேன், தேவனுடைய சித்தம் செய்யும்படியாக விரும்புகிறேன், தேவனுடைய நீதியை நிறைவேற்றும்படியாக முன் செல்கிறேன் என்று சொல்லி நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்படியாக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் உங்களுக்காக வானத்தை திறப்பார். எம்மாவு சீடர்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்த தேவன், சிவந்த சமுத்திரத்திலே வழியை திறந்த தேவன், உங்களுக்காக வானத்தை திறந்து வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலேயும் என்னென்ன பிரச்சனைகளிலெல்லாம்
உங்களுடைய வாழ்க்கையிலே தீர்வு உண்டாக வேண்டுமோ, அந்த பிரச்சனைகளிலெல்லாம் ஒரு நல்ல தீர்வு உண்டாகும்படியாக திறந்தருளோம் என்று தேவனை நோக்கி ஜெபிப்பீர்களானால் தேவன் திறக்கிற வல்லமையோடு உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுவார். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தெய்வப்பிள்ளை அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழிய பாதையிலே நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் படிக்கிறோம். பவுல் என்ன செய்கிறார் என்றால், ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகிறார். அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு குறி சொல்லுகிற ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண் என்ன செய்கிறாள் என்றால், அவள் வந்து பவுலையும் பவுலோடு இருந்தவர்களையும் புகழ்ந்து பேசக்கூடியவளாக காணப்பட்டாள். அவள் என்ன சொன்னாள்? இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர் என்று அவள் சத்தமிட்டாள் என்று படிக்கிறோம். தெய்வப்பிள்ளையே, இப்படி அவள் என்ன செய்தாள் என்றால், அநேகம் நாட்கள் பவுலையும் பவுல் செய்த ஊழியத்தையும் புகழ்ந்து பேசக்கூடியவளாக சத்தமிட்டு சொல்லக்கூடியவளாக காணப்பட்டாள். ஆனால் அவளுக்குள்ளாக ஒரு மெய்யான இரட்சிப்பு உண்டாயிருக்கவில்லை. அவளுக்குள்ளாக ஒரு மெய்யான மனந்திரும்புதல் உண்டாயிருக்கவில்லை. அவளோ குறி சொல்லுகிற ஆவியை கொண்டு அவள் பவுலையும் அவர் செய்த ஊழியத்தையும் புகழ்ந்து கொண்டே இருந்ததை பவுல் அறிந்தபோது, அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு மெய்யான இரட்சிப்பு உண்டாக வேண்டும், அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலை உண்டாக வேண்டும், அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு மெய்யான மனந்திரும்புதல் உண்டாக வேண்டும் என்பதை அறிந்து பவுல் என்ன செய்கிறார் என்றால், அந்த பெண்ணிற்குள்ளாக இருக்கக்கூடிய குறி சொல்லக்கூடிய ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவளை விட்டு புறப்பட்டு வெளியே செல்லும்படியாக கட்டளை கொடுப்பதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். அந்த நேரமே அந்த குறி சொல்லுகிற ஆவி அவளை விட்டு போயிற்று என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். அப்பொழுது உடனே என்ன சம்பவிக்கிறது? அந்த குறி சொல்லுகிற ஆவியினாலே அவள் மூலமாக அவளுடைய எஜமான்களுக்கு சில ஆதாயம் உண்டாகி கொண்டிருந்தது. அந்த ஆதாயம் அந்த குறி சொல்கிற பெண்ணினாலே அந்த எஜமான்களுக்கு நின்று போயிற்று. ஆகவே அந்த குறி சொல்கிற பெண்ணினாலே உண்டாகக்கூடிய ஆதாயம் அவளுடைய எஜமான்களுக்கு முன்பு போல வரவில்லை என்பதை அந்த எஜமான்கள் அறிந்தபோது அந்த எஜமான்கள் என்ன செய்தார்கள்? பவுலை அதிகாரிகளிடத்தில் கொண்டு போய் விடுவதை நாம் படிக்கிறோம். அதிகாரிகள் என்ன செய்தார்கள்? பவுலை சிறைச்சாலையிலே அடைத்து போட்டார்கள். ஆனால் தெய்வ பிள்ளையே, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? திறக்கிற வல்லமை உள்ள தேவனாக காணப்படுகிறார். பவுலும் சீலாவும் என்ன செய்தார்கள்? நடுராத்திரியிலே தேவனை துதித்து பாடினார்கள். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவாதி தேவன், சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், சியோன் குமாரராக விளங்கின பவுல் துதித்த போது, பவுலும் சீலாவும் தேவனை துதித்து மகிமைப்படுத்தின போது, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் அவர்கள் மத்தியிலே கடந்து வந்த போது என்ன நடந்தது? சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது, கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று என்று படிக்கிறோம். ஆனால் கதவுகள் திறந்த வேளையிலேயும் கூட பவுலும் சீலாவும் எங்கேயும் ஓடி போகவில்லை. அவர்களிடத்திலே காணப்பட்ட தெய்வீகத்தை அறிந்து கொண்ட சிறைச்சாலைக்காரனும் குடும்பத்தாரும் மனம் திரும்பினார்கள், ஞான ஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தெய்வ பிள்ளையே, நம்முடைய தேவன் தம்முடைய ஜனங்களின் மத்தியிலே வாசம் பண்ணும் போது திறக்கக்கூடிய வல்லமை உள்ளவராக செயல்படக்கூடியவராய் இருக்கிறார். எம்மாவு சீடர்களுடைய கண்களை திறந்தவர். புறம்பான கண்கள் அவர்களுக்கு திறக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்களோ இயேசுவை அறியாதவர்களாய் இருந்தார்கள். அவர்களுடைய உள்ளத்தின் கண்களை திறந்தவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழியை திறந்தவர். சிவந்த சமுத்திரத்திலே இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட போது பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக வானத்தை திறந்தவர். தெய்வ பிள்ளையே, பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்திலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்தவர். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம்
நல்ல தீர்வை கொண்டு வரக்கூடிய தேவனாயிருக்கிறார். தேவனே, எங்கள் மத்தியிலே நீர் வாரும். இன்னென்ன பிரச்சனைகள் எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறது, அந்த பிரச்சனைகளின் தன்மைகளுக்கு ஏற்றார் போல ஒரு தீர்வு காண வழியை திறந்தருளும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும்படியாக, ஒரு நல்ல தீர்வை உண்டாக்கும்படியாக வழியை திறக்க, வாசலை திறக்க நல்லவராயிருக்கிறார். வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, இந்த காலை வேளையிலேயும் கூட கர்த்தரை நோக்கி மன்றாடுங்கள். கர்த்தாவே, எங்களுக்கு இன்னென்ன பகுதிகளில் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறது, அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை கொண்டு வரும். அதற்காக நாங்கள் உம்மை எங்கள் வாழ்க்கையிலே வரவழைக்கிறோம் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, அவர் செய்கிற அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக அவரை உங்கள் வாழ்க்கையின் மத்தியிலே கொண்டு வருவீர்களாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதத்தை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது, இயேசு கிறிஸ்து எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகிறார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் செல்கிறார்கள். அப்பொழுது வழியருகே 2 குருடர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வருகிறார் என்று அவர்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் ஒரு அழைப்பு கொடுக்கிறார்கள். அவர்கள் எவ்விதமாக அழைக்கிறார்கள் என்றால், தாவீதின் குமாரனே என்று அழைக்கிறார்கள். பின்பு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள் என்று படிக்கிறோம். அந்த 2 குருடர்களும் பேசாதிருக்கும்படியாக ஜனங்கள் எல்லாரும் அவர்களை அதட்டுகிறார்கள். ஆனால் அவர்களோ, அந்த 2 குருடர்களோ அதிகமாக சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் என்று படிக்கிறோம். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாக கூப்பிட்டார்கள் என்று படிக்கிறோம். உடனடியாக இயேசு நிற்கிறார். அவர்களை தம்மிடத்திலே அழைத்து வரும்படியாக சொல்கிறார். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த 2 குருடர்களும் இயேசுவை பார்த்து சொல்கிறார்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்று. மனதுருக்கம் நிறைந்த தேவன் இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்தார்கள், இயேசுவுக்கு பின் சென்றார்கள் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இயேசுவை அழைக்கும் போது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் மத்தியிலே பரலோக தேவனை அழைக்கும் போது, நீர் எங்கள் மத்தியிலே வந்து வாசம் பண்ணும் என்று சொல்லி அழைக்கும் போது, என்ன பிரச்சனைகளிலே உங்களுக்கு தீர்வு உண்டாக வேண்டுமோ அந்த பிரச்சனைகளிலே உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு உண்டாகும்படியாக கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்யக்கூடியவராய் இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காரணம், நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு திறக்கிற வல்லமை உண்டு. குருடர்களுடைய கண்களை திறந்தார். எம்மாவு சீடர்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சிவந்த சமுத்திரத்தின் மத்தியிலே வழியை திறந்தார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற வேளையிலே பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக பரலோக தேவன் வானத்தையும் திறந்தார். நீங்களும் கூட, கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய திறக்கக்கூடிய வல்லமை வெளிப்படுவதாக என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது, என்னென்ன பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் தீர்வு உண்டாக வேண்டுமோ அந்த பிரச்சனைகளில் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு உண்டாகும்படியாக உங்களுக்கும் வழியை திறக்கக்கூடியவராய் இருப்பார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 3ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் படிக்கும்போது நாம் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். தேவன் நம் மத்தியிலே வந்து வாசம் பண்ணுகிறவராய் இருப்பாரே ஆனால் தம்முடைய ஜனங்களுக்கு பிரமிப்பு உண்டாகும் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். தம்முடைய ஜனங்களுக்கு ஆச்சரியம் உண்டாகும் என்பதை அறிந்து கொள்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திற்கு கடந்து வரும்போது, இயேசு கிறிஸ்து கெனசரேத்து கடலருகே நின்று கொண்டிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது இயேசு கிறிஸ்து கெனசரேத்து கடலருகே நின்று கொண்டிருக்கிறார். திரளான ஜனங்கள் அவருடைய வசனத்தை கேட்கும்படியாக அங்கே காணப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து கடற்கரையிலே
2 படகுகள் நிற்பதை காண்கிறார். மீன் பிடிக்கிறவர்கள் அந்த படகுகளை எல்லாம் விட்டு இறங்கி வலைகளை எல்லாம் அலசி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த படகுகளிலே ஒன்றில் அவர் ஏறுகிறார். அது யாருடைய படகு? சீமோன் பேதுருடைய படவாக காணப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலே சீமோன் பேதுரு எவ்விதமான நிலையிலே காணப்பட்டார் என்றால், இரவு முழுவதும் வலையை கடலிலே வீசி மீன் பிடிக்கும்படியாக பிரயாசப்பட்டு அந்த பிரயாசங்கள் எல்லாம் வீணாகவே போயிற்று என்கிற நிலையிலே அவர் என்ன செய்கிறார்? படவை விட்டு இறங்கி வலைகளை எல்லாம் அலசி கொண்டிருக்கிறார். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டிருக்கிறார். அவருடைய பிரயாசம் பலன் கொடுக்கவில்லை, வீணாய் போயிற்று. எந்த மீன்களும் அவருடைய வலையிலே அகப்படவில்லை. அவர் அவ்விதமாக சோர்ந்து போய் தன்னுடைய வலைகளை எல்லாம் அலசி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருடைய படவை தெரிந்து கொள்கிறார். பேதுரு சோர்ந்து போய் இருக்கிறார். முழுதும் பிரயாசப்பட்டும் கடலிலே வலை வீசியும் மீன்கள் அகப்படவில்லை. சோர்ந்து போயிருக்கிறார். வலைகளை எல்லாம் அலசி கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சீமோன் பேதுருடைய படகை தெரிந்து கொள்கிறார். பேதுருடைய படகை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அந்த படகிலே வீற்றிருந்து அவர் தாம் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் முடிக்கிறார். அந்த பணி என்ன? போதகம் பண்ண வேண்டிய பணி. திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து சீமோனுடைய படவை தெரிந்து கொண்டு தாம் செய்ய வேண்டிய போதகம் பண்ண வேண்டிய பணிகளை முடித்த பிறகு சீமோன் பேதுருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சோர்வுகளை அறிந்தவராக சீமோன் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படியாக வலைகளை போடும்படியாக சொல்கிறார். தெய்வ பிள்ளையே, சீமோன் பேதுரு சொல்லுகிறார், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொன்னான். அப்படியே இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆழத்திலே சென்று வலைகளை போட்டபோது என்ன நடந்தது? அவர்களுடைய வலை கிழிந்து போவதற்கு ஏதுவாக திரளான மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். இதிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? 9ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டாயிற்று என்று படிக்கிறோம். என்ன உண்டாயிற்று? பிரமிப்பு உண்டாயிற்று. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியிலே காணப்படுவாரேயானால் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரமிப்பு உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆச்சரியப்படக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய மனுஷீக அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அவர் வந்து வாசம் பண்ணும் போது ஆச்சரியப்படுவதற்கு ஏதுவாக, பிரமிப்பு உண்டாவதற்கு ஏதுவாக நிகழக்கூடியதாய் இருக்கும். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தைகளின்படி நிறைவேற்றின அற்புதகரமான காரியங்களுக்கு நீங்கள் சாட்சிகளாக காணப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. படகு என்பது எதை காட்டுகிறது? படகு என்பது நம்முடைய வாழ்க்கையை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பாரேயானால் சீமோனுக்கு வந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலேயும் உண்டாகும். அதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே பிரமிப்பு உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆச்சரியம் உண்டாகும். தேவனே, நாங்கள் உம்மை விட்டு பின்மாறி போயிருக்கிறோம். நாங்கள் உம்மை விட்டு தூரமாக கடந்து சென்று விட்டோம். கர்த்தாவே, உமக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்கிற நிலவரத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வோடு யாராகிலும் காணப்படுவீர்களானால் இந்த காலை வேளையிலே உங்கள் வாழ்க்கையின் மையத்திலே இயேசு கிறிஸ்து கடந்து வரும்படியாக நீங்கள் அழைப்பு கொடுப்பீர்களாக. அவர் உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ளும் போது சீமோனுடைய படவை தெரிந்து கொண்டது போல இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கை படவை தெரிந்து கொள்ளும் போது உங்கள் ஜீவியத்திலே பிரமிப்பு உண்டாகும். உங்களுடைய ஜீவியத்திலே ஆச்சரியமான காரியங்கள் நிறைவேறக்கூடியதாய் இருக்கும்.
மனிதனால் முடியாதது தேவனால் கூடும் என்று சொல்லப்பட்ட வசனம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறினது என்று சொல்லக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். நாங்கள் எவ்வளவோ எங்களுடைய மனுஷீக அறிவின்படி முழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமாகப்படவில்லை. ஆனால் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே கடந்து வந்தபோது அற்புதங்கள் உண்டாயிற்று என்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரமிப்பு உண்டாகும். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அங்கே பிரமிப்பு உண்டான ஒரு சம்பவத்தை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திற்கு கடந்து வரும்போது அங்கே ஒரு ஜெப ஆலய தலைவனை குறித்து நாம் படிக்கிறோம். அந்த ஜெப ஆலய தலைவன் வீட்டில் இருந்த அந்த மனிதனுடைய குமாரத்தி மரித்து போனாள் என்று படிக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு அழைப்பு உண்டானது. யாருக்கென்றால் இயேசுவுக்கு அழைப்பு உண்டானது. அந்த ஜெப ஆலய தலைவனுடைய வேண்டுதல்களை ஏற்று இயேசு கிறிஸ்து துக்கத்தோடு காணப்பட்ட அழுது கொண்டிருந்த அந்த ஜெப ஆலய தலைவன் வீட்டிற்குள் அவர் கடந்து செல்கிறார். அங்கே அந்த ஜெப ஆலய தலைவனுடைய மகள் இறந்து போனபடியால் அநேகர் அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த வீட்டிலே துக்கத்தோடு காணப்படுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டிற்குள் பிரவேசித்த போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்று சொல்வதை நாம் படிக்கிறோம். அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்று சொல்வதை நாம் படிக்கிறோம். அந்த வீட்டில் இருந்தவர்கள் எல்லாரும் அவர் சொன்னதை கேட்டு நகைக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அந்த ஜெப ஆலய தலைவனுடைய மகளுடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார் என்று படிக்கிறோம். அவள் உயிர் திரும்பி வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டார் என்று படிக்கிறோம். நாம் தியானிக்கிற விஷயம் என்னவென்றால் 56ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள் என்று படிக்கிறோம். பிரமிப்பு உண்டாயிற்று, ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையிலே நம் ஜீவியத்தின் மத்தியிலே இருப்பாரேயானால் நிச்சயமாகவே நமக்கு பிரமிப்பு உண்டாகும். நம்முடைய ஜீவியத்திலே ஆச்சரியப்படக்கூடிய காரியங்கள் நிகழக்கூடியதாய் இருக்கும். ஒருவேளை இன்னும் உங்கள் பிள்ளைகள் மனம் திரும்பாமல் இருக்கிறார்களா? இன்னும் உங்கள் கடன் பிரச்சனைகளுக்கு நிவாரணம் இல்லாமல் காணப்படுகிறீர்களா? உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கடந்து வராதிருக்கிறதா? கர்த்தாவே, நீர் எங்கள் வாழ்க்கையின் மத்தியிலே கடந்து வாரும், நீர் எங்கள் ஜீவியத்தின் நடுவிலே கடந்து வாரும். உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். என்னை நீர் உமக்கென்று தெரிந்து கொள்ளும். என் வாழ்க்கை படவை அந்த சீமோனுடைய படவை தெரிந்து கொண்டது போல என் வாழ்க்கை படவை உமக்கென்று தெரிந்து கொள்ளும். இதோ என் ஜீவியத்தை உமக்கென்று சமர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்படியாக ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் ஜீவியத்திலே பிரமிப்பு உண்டாகும். உங்கள் ஜீவியத்திலே ஆச்சரியப்படக்கூடிய காரியங்கள் நிறைவேறக்கூடியதாய் இருக்கும். இங்கே நாம் படிக்கிறோம், பெற்றோர் ஆச்சரியப்படுகிறார்கள். தங்களுடைய மகளுடைய வாழ்க்கையிலே நடந்த அற்புதங்களை கண்டபோது அநேகர் நகைத்து கொண்டிருந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களை கேட்டு நகைக்கக்கூடியவர்களாய் இருந்திருக்கலாம். ஆனால் பெற்றோர் தங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நடந்த அற்புதங்களை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? பிள்ளைகளுடைய கல்வியை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? திறக்கக்கூடிய வல்லமை தேவனிடத்தில் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அவர் திறக்கும் போது பிள்ளைகளை குறித்த கவலைகள் பெற்றோருடைய வாழ்க்கையிலிருந்து மறைந்து போகும். சகையனுடைய வீட்டிற்குள் பிரவேசித்தார், ரட்சிப்பு உண்டானது. திறக்கிற வல்லமையோடு செயல்பட்டார், அற்புதங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உண்டானது. தெய்வ பிள்ளை எம்மாவு சீடர்களுடைய மனக்கண்களை திறந்தார், வானத்தை திறந்தார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பொழிந்தருளினார். சரீர பிரகாரமாக கண்கள் காணாதபடி இருந்த 2 குருடர்களுடைய கண்களையும் திறந்தார். இங்கே நாம் படிக்கிறோம், தேவன் வாசம் பண்ணின வேளையிலே பிரமிப்பு உண்டாயிற்று.
ஆச்சரியப்பட்டார்கள் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சீமோன் பேதுருவுக்கு பிரமிப்பு உண்டாயிற்று. ஜெப ஆலய தலைவனுடைய மரித்து போன மகள் உயிரோடு எழும்பின போது பெற்றோருக்கு பிரமிப்பு உண்டாயிற்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திற்கு கடந்து வருவோம். அங்கே சீடர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று படிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து படித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், அவர் புறப்பட்டு செல்கிறார். அவர் புறப்பட்டு செல்கிற வழியிலே ஒருவன் ஓடி வருகிறான். அவருக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை எல்லாம் அறிந்திருக்கிறாயே, அவைகளை எல்லாம் கை கொள்வாயாக என்று சொல்லுகிறார். அந்த மனிதன் உண்மையாகவே சிறுவயது முதற்கொண்டு அவைகளையெல்லாம் கை கொண்டானா என்றால் சந்தேகம்தான். ஆனாலும் அவன் சொல்லுகிறான், அவைகளையெல்லாம் தன்னுடைய சிறு வயது முதல் கை கொண்டதாக குறிப்பிடுகிறான். இயேசு கிறிஸ்து அவன் சொன்ன பதிலை கேட்டு அவன் மீது அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று குறிப்பிடுகிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படியாக, பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரத்தை அடையும்படியாக எவ்வளோ ஒரு பெரிய தியாகம் ஜீவியத்திலே உண்டாயிருக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து அந்த சமயத்திலே வெளிப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கை எவ்விதமாக காணப்படுகிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எவ்விதமான தியாகத்தோடு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிலுவையை சுமக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். அந்த வாலிபனுக்கு மிகுந்த ஆஸ்திகள் இருந்தபடியால் அவன் இயேசு கிறிஸ்து சொன்ன பதிலை கேட்டபோது மனமடிவடைந்தான், துக்கத்தோடு போய்விட்டான் என்று படிக்கிறோம். இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை கேட்டபோது சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று படிக்கிறோம். உடனே ஆச்சரியப்பட்ட சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த காலை வேளையிலே உன்னுடைய நம்பிக்கை எதன் மீது காணப்படுகிறது? ஐஸ்வர்யத்தின் மீது உன் நம்பிக்கையை வைப்பாயானால் பரலோக ராஜ்யத்தை இழந்து போவாய். ஆனால் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலைகளானாலும் நீங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனை நேசிக்கிறவர்களாய் இருப்பீர்களானால், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இருப்பீர்களானால் நித்திய ஜீவனை அடைவீர்கள். யோபு என்கிற பக்தன் சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். ஆகவேதான் ஒரு முறை பேதுரு என்ன கேட்டார் என்றால், நாங்கள் இவைகளை எல்லாம் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்பதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், இம்மையிலே நூறத்தனையாகும், மறுமையிலே நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வாய் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். இம்மையிலே நூறத்தனையாக என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் சொல்லுகிறார், தம்மை பின்பற்றி வரும்போது ஒரு திருப்திகரமான ஜீவியம் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கலாம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்கிறார். ஆனால் தேவனுக்காக விட்டுவிட வேண்டும் என்று அவர் சொல்லும் போது கீழ்ப்படிய உன் இருதயத்திலே எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு அவர் மீது காணப்படுகிறதா ஆராய்ந்து பார், நித்திய ஜீவனை அடைவாய், அவரோடு கூட சிங்காசனத்திலே வீற்றிருப்பாய். ஆம் தெய்வ பிள்ளையே, சிலர் சொல்லுவார்கள் பெயின் இல்லை என்றால் கெயின் இல்லை என்று சொல்வார்கள். இயேசுவை பின்பற்றுவதை விட ஒரு பெரிய பாக்கியகரமான ஜீவியம் இல்லை என்பதை அந்த வாலிபன் அறியாமல் போய்விட்டான்.
அவனுக்கு திரளான ஆஸ்திகள் இருந்தபடியால், ஐஸ்வர்யம் இருந்தபடியால் இயேசுவை பின்பற்றுவதற்கு அவனுடைய ஐஸ்வர்யம் தடையாக மாறி போனது. இயேசுவை பின்பற்றுவதற்கு அந்த ஆஸ்திகள் தடையாக போய்விட்டது. இயேசுவை பின்பற்றுவதற்கு அவனுக்கு இருந்த திரளான ஐஸ்வர்யம் தடையாக மாறி போய்விட்டது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைப்பானே ஆனால் அவன் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னார். இந்த சத்தியம் எவ்வளவு உண்மையானது என்பதை நாம் அறிந்து ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஐஸ்வர்யம் விருத்தியானால் உன் இருதயத்தை அதன் மீது வைக்காதே. பிரைஸ் தி லார்ட். நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டுமானால், இயேசுவை பின்பற்றி செல்ல வேண்டுமானால், பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரத்தை பெற வேண்டுமானால் தியாகம் அவசியமானதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பெயின் இல்லை என்றால் கெயின் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சொன்னார், அவரோடு பாடுகளை சகிப்பார்களே ஆனால் அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாய் இருப்பார்கள் என்று. தெய்வ பிள்ளையே, பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரத்தை பாடுகள் தியாகம் இல்லாமல் அடைய முடியாது. சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் பிள்ளைகளே என்று அழைக்கிறார் கர்த்தர். உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தரலாம், ஆஸ்திகளை தரலாம், நல்ல பதவிகளை தரலாம், நல்ல உத்தியோகங்களை தரலாம், தெய்வ பிள்ளையே நன்மைகளை கர்த்தர் தரலாம். ஆனால் உங்கள் இருதயம் அவைகளின் மீது காணப்படக்கூடாது. உங்கள் இருதயமோ எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் மீது உங்கள் இருதயம் அன்பு கூர்ந்ததாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது யோபு சொன்னதை போல உங்களாலும் சொல்ல முடியும், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமானால் இரட்டத்தனையான நன்மையாக உங்களுக்கு கூட கொடுப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே உங்களுடைய ஜீவியத்திலே ஆச்சரியப்படக்கூடிய காரியங்கள் நிகழும்படியாக, பிரமிப்பு உண்டாகும்படியாக கர்த்தாவே நீர் எங்கள் மத்தியிலே வந்து வாசம் பண்ணும் என்று அழைப்பீர்களாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த ஜெப ஆலய தலைவனுடைய மகளை தேவன் உயிரோடு எழுப்பின போது பெற்றோருக்கு ஆச்சரியம் உண்டானது. சீஷர்கள் இங்கே ஆச்சரியப்படுகிறார்கள் என்று நாம் படிக்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். அங்கே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். அது என்ன தெரியுமா? பாபிலோன் தேசத்தை அரசாண்ட நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜா என்ன செய்கிறான்? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற தேவதாசர்கள் அவன் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் போனபடியினால் அவர்களை தூக்கி அக்கினி சூளைக்குள்ளாக வீசுவதை நாம் படிக்கிறோம். ஆனால் என்ன நடந்தது? தெய்வ பிள்ளையே, நாம் வேதத்திலே படிக்கிறோம், அந்த பாபிலோன் தேசத்தை அரசாண்ட நேபுகாத்நேச்சாருக்கு பிரமிப்பு உண்டாயிற்றாம், ஆச்சரியப்பட்டானாம். 24ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை எல்லாம் நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு நேபுகாத்நேச்சார் சொல்லுகிற காரியம் என்ன? இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான் என்று படிக்கிறோம். பிரமிப்பு உண்டாகிறது நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜாவுக்கு. காரணம், அவன் நிறுத்தின பொற்சிலையை தேவனுடைய தாசர்களாகிய ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வணங்கவில்லை. ஆகவே கோபமுற்ற நேபுகாத்நேச்சார் ராஜா அந்த தேவதாசர்களை அக்கினி சூளையிலே தூக்கி வீசுகிறான். ஆனால் அவனுக்கு பிரமிப்பு உண்டாகிறது. காரணம், அந்த உலக அக்கினி தேவதாசர்களை மேற்கொள்ள முடியவில்லை. அந்த உலக அக்கினி பரலோக அக்கினியை மேற்கொள்ள முடியவில்லை. தேவன் நம் நடுவே இருப்பாரே ஆனால், பரலோக அக்கினி நமக்குள்ளே காணப்படுமே ஆனால், உலக அக்கினி ஒரு நாளும் நம்மை மேற்கொள்ள முடியாது. சம்பவித்தது என்ன? அந்த உலக அக்கினி அந்த தேவதாசர்களை கட்டியிருந்த
கட்டுகளை மாத்திரம் சுட்டெரித்தது. அந்த தேவதாசர்கள் விடுதலை பெற்றார்கள். அந்த உலக அக்கினியிலே நடந்தார்கள். அவர்களோடு நான்காவது ஒருவர் தேவபுத்திரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கக்கூடியவர், அந்த தேவதாசர்களோடு நடக்கக்கூடியவராய் இருந்தார். பரலோக அக்கினியோடு தேவதாசர்கள் உலக அக்கினியை மேற்கொள்ளக்கூடியவர்களாய் இருந்தார்கள். இதை கண்டபோது நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜாவுக்கு பிரமிப்பு உண்டாயிற்று, ஆச்சரியப்பட்டான். தெய்வ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பாயானால், எந்த சூழ்நிலைகளானாலும் நான் தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். என் தேவன் என் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும், அவருடைய பிரசனம் என்னோடு இருக்க வேண்டும், அவருடைய சமூகம் என்னோடு இருக்க வேண்டும், அவருக்கே என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று சொல்லி நீ தேவனோடு உறவாடுவாயானால் சீயோன் குமாரத்தியே என்று சொல்லுவார், கம்பீரித்து பாடு என்று சொல்லுவார். இதோ நான் உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுவார். அவர் வாசம் பண்ணும் போது அவரோடு ஏனோக்கு எப்படி கர்த்தரோடு உறவாடினானோ, உலக அக்கினியிலே காணப்பட்டாலும் பரலோக அக்கினியினாலே அந்த உலக அக்கினியை எல்லாம் மேற்கொண்டு தேவனோடு உறவாடக்கூடியவனாயிருப்பாய், தேவனோடு உறவாடக்கூடியவளாயிருப்பாய். இனி நீ தீங்கை காண மாட்டாய் என்கிற வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடியதாயிருக்கும். இந்த காலை வேளையிலே ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பீர்களா? இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்கிற வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே உரிமை பாராட்டுவீர்களாக. இனி என்னுடைய வாழ்க்கையிலே நான் தீங்கை காண மாட்டேன், இனி என்னுடைய குடும்பத்திலே நான் தீங்கை காண மாட்டேன், இனி என்னுடைய சமுதாயத்திலே நான் தீங்கை காண மாட்டேன், இனி என்னுடைய தேசத்திலே நான் தீங்கை காண மாட்டேன், இனி உலகத்திலே நான் தீங்கை காண மாட்டேன் என்று இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை உரிமை பாராட்டி அந்த வாக்குத்தத்தங்கள் ஜீவியத்திலே நிறைவேறும்படியாக, உன்னுடைய குடும்பத்திலே நிறைவேறும்படியாக, உன்னுடைய சமுதாயத்திலே நிறைவேறும்படியாக, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக ஜீவியத்தை தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வண்ணமாக தேவன் உன் வாழ்க்கையின் மத்தியிலே வந்து வாசம் பண்ணும்படியாக இடம் கொடுப்பாயாக. வழியை திறக்கிறவர், சகையனுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை கொண்டு வந்தவர், சிவந்த சமுத்திரத்தின் மத்தியிலே வழியை உண்டாக்கினவர், வானத்தை திறந்து அபிஷேகத்தை பொழிந்தருளினவர், சிறைச்சாலை கதவைகளை திறந்தவர், பிரமிப்பு உண்டாகும்படியாக செய்த தேவன் இந்த காலை வேளையிலையும் உன்னுடைய வாழ்க்கையிலே ஆச்சரியப்படக்கூடிய காரியங்களை நிறைவேற்றுவேன் என்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக தேவன் உன் மத்தியிலே வந்து வாசம் பண்ணும்படியாக உன் வாழ்க்கையிலே இடம் கொடுப்பாயாக. கர்த்தாவே, நான் உம்முடைய பிள்ளையாக வாழ விரும்புகிறேன், உம்முடைய ஜனமாக வாழ விரும்புகிறேன். நான் ஒரு சீயோன் குமாரன், நான் ஒரு சீயோன் குமாரத்தி, நீர் என் நடுவிலே வந்து வாசம் பண்ணும். நான் கம்பீரித்து பாடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி காலை வேளையிலே உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களா? சத்திய நகரம் என்று அழைக்கப்படும்படியாக, பரிசுத்த பர்வதம் என்று அழைக்கப்படும்படியாக உன் ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பாயா? வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அவ்வளவு பெரிய தேவன் நம் மத்தியிலே வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். இதோ மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். இந்த காலை வேளையிலே கேட்ட வசனங்களுக்கு உங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்கள் குடும்பத்திலேயும் ரட்சிப்பு உண்டாகும், உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வு உண்டாகும், வழி திறக்கும், திறக்கிற வல்லமை வெளிப்படும், பிரமிப்பு உண்டாகும், ஆச்சரியப்படுவீர்கள். அப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக கேட்ட சத்தியத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிற தெய்வ ஜனமே, தேவன் இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே கேட்ட சத்தியத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவ பிரசனம் இருப்பதாக, தேவ சமூகம் இருப்பதாக, தேவன் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராய் இருப்பாராக. நீங்கள் கம்பீரித்து பாடி தேவனை மகிழ்ச்சி அடைய செய்வதற்கு ஏதுவாக, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் மிகுதியான சந்தோஷம் எனக்கு வேறில்லை என்று சொல்வதற்கு ஏதுவாக ஒரு மகிழ்ந்து களி கூறும்படியாக நீங்கள் அவரை துதித்து நீதிமான்களாக பாடி கம்பீரிக்க தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே,
இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே சியோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு. இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று தேவனே நீர் உரைத்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நீர் வந்து வாசம் பண்ணும் போது எவ்விதமான ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கும் என்பதை கேட்கும்படியாக செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். முதலாவது ரட்சிப்பு உண்டாயிருக்கும், இரண்டாவது திறக்கிற வல்லமை வெளிப்படும், மூன்றாவது பிரமிப்பு உண்டாயிருக்கும் என்று வசனங்கள் மூலமாக சத்தியத்தை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட 3 ஆசீர்வாதங்களும் உடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. கேட்ட சத்தியத்திற்கும் உடைய ஜனங்கள் தங்களுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக, ஆமீன். தேவனின் அடைக்கலமே, சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் உரைத்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஓய்வு நாளின் காலை வேளையிலே வெளிப்படுத்தின ஆசீர்வாதங்கள். ரட்சிப்பு உண்டாகும், திறக்கிற வல்லமை வெளிப்படும், பிரமிப்பு உண்டாகும் என்கிற ஆசீர்வாதங்கள் தேவன் உங்கள் நடுவிலே வந்து வாசம் பண்ணுகிறதினாலே காணப்படும்படியாக தேவன் தாமே உங்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக, ஆமீன்.